கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அ இந்த நாளிலும் நாம் வந்து அ ஒ ஒரு வசனத்த குறிச்சு நம்ம இந்த நாள்ல நம்ம தியானிப்போம். அ புலம்பல்ல ஓகே. புலம்பல் 3வது அதிகாரத்துல வந்து அ 22வது வசனம். அ நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய அ நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமென். நம்ம இந்த வசனத்த நம்ம பார்க்கிறோம். அ அம் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அ இந்த இந்த இ இந்த வ இந்த வசனத்த குறிச்சு நம்ம தியானிக்கும்போது, அ இத இது இந்த புலம்பல் யாரு யார் எழுதுனதுன்னா, மோஸ்ட்லி எரேமியா எழுதியிருப்பாருன்னு சொல்றாங்க. அ அதாவது எருசலேம் நகரம் என்னாச்சு, அ பாபிலோனர்களால அது அழிக்கப்பட்டு, அது அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு அவங்க வந்து போனாங்க. அ அதனால அ அதோட அந்த பாடுகள வந்து அ புலம்பலா என்ன பண்றாரு, இந்த ஆத்தர் எரேமியா வந்து அ அந்த அந்த ஒவ்வொரு அதிகாரத்திலயும் அது ஒரு புலம்பலா அவங்க அவங்க படுகிற பாடுகள வந்து அ குறிச்சு அவர் பேசிட்டு, அ இந்த அதிகாரத்தில ஸ்பெசிஃபிக்கா அ அவர் வந்து அ என்னதான் வந்து அவங்க வந்து கஷ்டத்தினூடா போயிட்டு இருந்தாலும், அவங்க வந்து அந்த வசனம்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா, அம் கர்த்தர் வந்து அவங்கள தண்டிக்கிறாரு அப்படின்றத அவங்க உணர்றாங்க. அவங்க செஞ்ச பாவத்து நிமித்தம் காட் அவங்கள அந்த 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 எருசலேம் நகரத்த வந்து அந்த பாபிலோனியர் சிறைப்பிடிச்சு கொண்டு போற டைம்லலாம் ஒரு பெரிய உபத்திரவம் அந்த பட்டணத்துக்கு நேரிட்டது. ஆ மோசே வந்து சொல்லியிருப்பாரு உபாகமத்திலே, "நீங்க தேவனுடைய கற்பனை கைக்கொண்டால் என்ன நடக்கும்? கை கொள்ளலன்னா என்ன நடக்கும்?" அப்படி அவங்க கை கொள்ளலன்னா, அநேக சாபங்கள வந்து சொல்லியிருப்பாரு. அதுல ஒரு சில சாபங்கள்லாம் வந்து ரொம்ப கொடுமையான சாபங்கள். அதுல சொல்லப்பட்டிருக்கும். உபாகமத்திலே. அ "உன் எதிரிகள் வந்து முற்றுகை போட்டிருக்கும்போது, அ அவங்க அவங்க பயங்கர பட்டினியில இருப்பாங்க. பிள்ளைகளே சாப்பிடுற மாரியான ஒரு பஞ்சம் இருக்கும்." அந்த மாரி ரொம்ப ஒரு பயங்கர ஒரு உபத்திரவம் இருக்கிற அ மோசே வந்து அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனா, அது மாரியே என்ன ஆயிருக்கும்? நடந்திருக்கும். ஆ பாபிலோனியர்கள் வந்து அந்த எருசலேம் நகரத்த ரொம்ப கொடுமைப்படுத்தி என்ன பண்ணியிருப்பாங்க? அ கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதனால இந்த புலம்பல்ல வந்து அவர் வந்து அத வந்து ரொம்ப அவருடைய அவருடைய புலம்பல்லாம் சொல்லிட்டு, ஆனா அது அந்த நடுவுல வந்து அவருக்கு இன்னும் என்ன இருக்கும்னா, ஒரு ஹோப் இருக்கும். ஒரு நம்பிக்கை இருக்கும். அது அது என்ன சொல்றாருன்னா, "நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, "அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதா இருக்கிறது." தேவனுடைய உண்மை பெரிதா இருக்கு. "கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர்." கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடே காத்திருக்கிறது நல்லது. ஆ அப்படிப்பட்ட ஒரு காலத்திலயும் அவர் அவர் வந்து தேவன குறிச்சு சொல்லும்போது, அவருக்கு அவர் காடோட ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் மேல அவருக்கு என்ன வருது? ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கு. அதேமாரி அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆ காடோட இரக்கங்களுக்கு என்னவில்லையா? முடிவில்ல அப்படின்னு அவர் நம்புறாரு. அ அதேமாரி அவருடைய உண்மை வந்து அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் அவருடைய உண்மை எப்படி இருக்கு? பெரிதா இருக்கு. அப்ப கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய உண்மை இதெல்லாம் அவருடைய அவருடைய குணாதிசயம்.
ஸோ, அவர் அப்படி உள்ளவரா இருக்கிறதுனால, நிச்சயமா என்ன பண்ணுவாரு, தேவன் வந்து நமக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு. அ இதுல இந்த நாள்ல இந்த வசனத்த தியானிக்கும்போது எனக்கு ரொம்ப டச் பண்ணது என்னன்னா, இந்த வசனம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கர்த்தருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லைன்னு சொல்லும்போது, அ இந்த இரக்கம்ங்கிற வேர்ட் வந்து ஹீப்ரூல வந்து ரக்கூம் அப்படின்னு ஒரு வேர்டு. அ அதிலிருந்து அதுதான் இரக்கங்கள் அப்படின்னு கம்பேஷன் அப்படின்னு அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அந்த ரக்கூம்ங்கிற வேர்ட் என்னன்னா, ஹீப்ரூல அ ஊம்ப் அதாவது ஒரு தாயினுடைய கர்ப்பம். அத ரெஃபர் பண்ற வேர்டாம். அந்த ரக்கூம்ங்கிற வேர்டு. ஸோ அத தான் வந்து அ டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அப்ப கர்த்தருடைய இரக்கம் அப்படின்றத அவங்க அது அது அந்த வேர்ட் ஹீப்ரு வேர்ட் எத எக்ஸ்ப்ளைன் பண்ணுதுன்னா, ஒரு தாயினுடைய கர்ப்பத்த வந்து அது ரெப்ரசன்ட் பண்ணுதாம். அப்படின்னா என்னன்னா, அ ஒரு தாய் அ ஒரு தாய் வந்து அவங்க அ குழந்தை அவங்க வயித்துல இருக்கிற குழந்தைய குறிச்சு அவங்களுடைய கம்பேஷன் எப்படிப்பட்டதா இருக்கும்? கர்ப்பத்துல இருக்க குழந்தைய வந்து அவங்க எப்படி பாதுகாப்பாங்க? அவங்களுடைய உணர்வு எப்படிப்பட்டதா இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு தாயினுடைய அந்த ஒரு கம்பேஷன் தான் யார்கிட்ட இருக்கு? காட் கிட்ட இருக்கு. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லைன்னா, அந்த இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கம்னா, ஒரு தாயினுடைய ஒரு இரக்கம். ஒரு தாயினுடைய ஒரு கம்பேஷன். ஹீப்ரு வேர்ட்ல வந்து அததான் அவங்க ஆக்சுவலா மீன் பண்ணியிருக்காங்க. நமக்கு அந்த டிரான்ஸ்லேஷன்ல வந்து இரக்கம்னு ஸ்பெசிஃபிக்கா நமக்கு தெரிஞ்ச வேர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆனா ஹீப்ரு வேர்ட் வந்து அது அது வந்து தாயினுடைய ஒரு கர்ப்பம். அததான் வந்து அததான் வந்து அது மீன் பண்ணுது. அது வந்து நம்ம காடோட அ கேரக்டரிஸ்டிக்ஸ வெளிப்படுத்துது. நம் கர்த்தருடைய இரக்கம் வந்து அது என்னவா எப்படிப்பட்டது? அதுக்கு முடிவே இல்ல. அவருடைய அந்த ஒரு அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு கம்பேஷன் ஒரு தாய் கிட்ட இருக்கிற ஒரு அ ஏன்னா தேவன் வந்து அ மனுஷன எப்படி ஆணும் பெண்ணுமாக படைச்சாருன்னு பார்த்தோம்னா, பெண்கள் அவங்களுக்கு இருக்கிற குணாதிசயமும் அத யார் குடுக்குறா? காட் தான். அவருடைய சாயல்ல படைக்கிறார். அப்ப அந்த அந்த தாயினுடைய பாசம், அந்த அந்த கம்பேஷன் வந்து அது தேவனுடைய அந்த குணாதிசயத்த தான் அது என்ன பண்ணுது? அ வெளிப்படுத்துது. அ இதே வேர்ட் இந்த இந்த இரக்கத்த வந்து நம்ம வேற எங்க பார்க்க முடியும்னா, ஆ யாத்திரையாகமத்துல வந்து அ யாத்திராகமம் 34வது அதிகாரத்துல அ மோசே வந்து என்ன பண்ணுவாரு, அந்த ஆ ஆம் அ 2வது முறையா அவர் வந்து காட் கிட்ட அந்த கவனன்ட்ட அந்த பலகைய வந்து முதல் தடவ வாங்கிட்டு வரும்போது, அந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்க, செஞ்ச தப்புனால அத அவர் உடைச்சு போட்டுருவாரு. 2வது முறையா அவர் என்ன பண்ணுவாரு, அந்த மலை மேல அவர் கடவுள் வந்து அத குடுப்பாரு. அது குடுக்கும்போது அவரு வந்து ஆ என்ன பண்ணுவார்ன்னா, அவர் தம்மை வெளிப்படுத்துவார். நான் அந்த வசனத்த வாசிக்கிறேன். ஆ அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து, அதிகாலமே எழுந்திருந்து, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலே ஏறினான். கர்த்தர் ஒரு மேகத்திலே இறங்கி, அங்கே அவன் அருகே நின்று, கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறபோது அவர் ஆம். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி, அவர் கர்த்தர், கர்த்தர் இரக்கமும், கிருபையும், நீடிய சாந்தமும், மகா தயையும், சத்தியமும் உள்ள தேவன். கர்த்தர் எப்படிப்பட்டவரா? அவர் என்ன சொன்னார்? கர்த்தர், கர்த்தர். அவர் தம்மை வெளிப்படுத்தி அவர் முன்னாடி கடந்து போம்போது அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர், கர்த்தர் இரக்கமும், கிருபையும். இங்க சொல்லப்பட்டிருக்க அந்த இரக்கமும், கிருபையும் உள்ள தேவன் அப்படின்னு அவர் சொல்லும்போது, இங்கேயும் அந்த வேர்ட் ரக்கும்ங்கிற வேர்டு தான் அவங்க ஹீப்ரூல இருக்கு. அது வந்து ஒரு தாயினுடைய அந்த ஒரு அ இரக்கம், அந்த கம்பேஷன் உள்ள ஒரு காட் அப்படின்றது தான் அவர் சொல்றாரு. 7வது வசனத்தில 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும், மீறுதலையும், பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல், பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்து பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடம் 3ஆம், 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். 1000 தலைமுறைக்கு இரக்கம் காக்கிறவர். அப்போ தேவனுடைய குணாதிசயத்த அங்க சொல்லும்போது, அவர் மெயினா சொல்றது என்னன்னா, ஒரு தாயினுடைய ஒரு இரக்கத்தை அவரு யார்கிட்ட இருக்கு? நம்ம கடவுள்கிட்ட, நம்ம அப்பா கிட்ட, தேவன் கிட்ட இருக்கு. அதனால தான் இவங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்க? பாபிலோன் வந்து அவங்க அவங்க வந்து ஒரு
அவர் சொன்ன அந்த வார்த்தை தான். தேவன் வந்து அவர் சொன்னா, அவரு சொன்னபடி தான். கட்டளை அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார், "நீங்க இந்த நியாயப்பிரமாணத்த கீழ்ப்படியலன்னா, உங்களுக்கு இந்த இந்த மாதிரியான தண்டனைலாம் இருக்குன்னு" அவர் வந்து ஒரு டிசிப்ளின் பண்றதுக்காக அவரு தண்டனை குடுத்திருந்தார். அதனால தான் அந்த அ எருசலேம் ஜனங்களுக்கு அந்த தண்டனை வந்துச்சு. ஆனாலும் அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட ஒரு இருதயமா இருக்கு? ஒரு தாயினுடைய இருதயம். அவங்க பிள்ளைக என்ன ஆனாலும் அவங்கள காக்கணும் அப்படின்ற ஒரு துடிப்பு ஒரு தாய்க்கு எப்பவுமே இருக்கும். ஆ இந்த மோசே வந்து அந்த முதல் தடவ வந்து அந்த ஜனங்கள் போய் ஆ அவருக்கு நியாயப்பிரமாணத்த எடுத்துட்டு வரும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க. அதனால அவர் உடைச்சுட்டாரு. ஆனா 2வது தடவ அவர் அந்த பலை நியாயப்பிரமாணத்த அந்த கற்பலகைகள எழுதிட்டு கடவுள்கிட்ட போகும்போது, கடவுள் வந்து அத அவங்கள அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா, அவருடைய இருதயம் அந்த நேரத்தில எப்படிப்பட்டதா இருக்கு, ஒரு தாயினுடைய ஒரு இருதயம் போல. அவங்க என்னதான் தப்பு பண்ணாலும், காட் அவருடைய குணாதிசயம் அது. அந்த அவங்கள பாதுகாக்கணும். அ அ அவர் ஒரு தாயின் இருதயம் அவங்களுக்கு இருக்கிறதுனால, காட்க்கு இருக்கிறதுனால, என்னதான் ஆனாலும் என்ன பண்ணணும், அவங்க மேல இரக்கமுடையவரா இருக்கிறார். அவங்களுக்கு நியாயமுள்ள தண்டனை கிடைச்சாலும், கடவுளுடைய இருதயம் நம்ம மேல எப்படி இருக்கும்? நம்ம மேல ஒரு பரிதபிக்கிற ஒரு இருதயம். நம்மள பார்த்து நம்மள எப்படியாவது புரொடெக்ட் பண்ணணும். என்ன செஞ்சாவது இவங்கள காக்கணும். அதான் ஒரு தாய் வந்து செய்வாங்க. ஆ பறந்து காக்கிற பட்சியை போல என்ன பண்றார்? ஆ அதாவது ஆ சங்கீதம் 91வது அதிகாரத்தில நம்ம பார்க்க முடியும். ஒரு கழுகு என்ன பண்ணும்? அவர் தமது சிறகுகளாலே உன்னை என்ன பண்ணுவார்? மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். ஆம், அ எ ஒரு கோழி என்ன பண்ணும்? கொஞ்சம் வந்து அதோட செட்டையின் கீழ என்ன பண்ணும்? மூடிக்கொள்ளும். அ ஏதாவது பருந்து வருது, ஏதாவது வந்து குஞ்ச வந்து அட்டாக் பண்ண வருதுன்னா, அந்த கோழி என்ன பண்ணும்? அது ஒரு தாய் கோழி. அதோட இருதயம் எப்படி இருக்கும்? அந்த குஞ்சுகள முதல்ல எப்படியாவது காப்பாத்திடணுன்ட்டு என்ன பண்ணும்? அதோட செட்டைய விரிச்சு அந்த குஞ்சுகள அதுக்குள்ள மறைச்சு வச்சுக்கும். ஆ அப்படிப்பட்ட ஒரு இருதயம் தான் கடவுளுக்கும் நம்ம மேல இருக்கு. நம்மள எப்படியாவது நம்மள புரொடெக்ட் பண்ணணும். நம்மள என்ன பண்ணாலும் நம்மள பாதுகாக்கணும். அதுக்காக தான் என்ன பண்ணார், அவருடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவ என்ன பண்ணார், நமக்காக சிலுவையில அந்த பாடு மரணத்தை ஏற்றுக்கொள்ளும்படியா அவர் அனுப்புறாரு. அது வந்து அவர் செய்யணும்னு தேவையில்ல. ஆ ஆனா ஏன்? ஏன்னா அவருடைய இருதயம் அப்படிப்பட்ட ஒரு தாயினுடைய இருதயம். நம்மள எப்படியாவது காப்பாத்தணும். எ அ அ அவங்கள தம்மை வந்து ஒப்புக் கொடுத்தாலும் பரவால்ல. ஆனா, நம்மள எல்லாம் காக்கணுன்றது தான் தேவனுடைய இருதயம். அந்த தாயின் இருதயம். ஆம். நம்ம ஏசாயால கூட பார்க்க முடியும். என்ன சொல்லப்பட்டிருக்கும்? ஒரு தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை அப்படின்னு தேவன் சொல்லுவார். ஆ ஒரு தாய் வந்து ஒரு பாலகன மறப்பாளா? ஆ அவ 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 எப்ப அவளுக்குள்ள அந்த அந்த தாய்க்குள்ள அந்த ஒரு கம்பேஷன் ஆட்டோமேட்டிக்கா அது இருக்கும். தன்னுடைய பாலகன வந்து மறக்க மாட்டாங்க. அவங்கள வந்து புரொடெக்ட் பண்றதுக்கு அவங்க எப்பவுமே அவங்க மைண்ட் அதுல குழந்தை மேல தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் தான் தேவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றார். அவங்க மறந்தா கூட உலக பிரகாரமா அப்படி அவங்க தாய் ஒருவேளை மறக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க மறந்தா கூட என்ன பண்ணுவாரு? நான் மறக்க மாட்டேன். அப்படின்னு அ த பெர்ஃபெக்ட் மதர் நம்மளுடைய ஏசப்பா நான் மறக்க மாட்டேன். அப்படின்னு அவர் நமக்கு என்ன சொல்றார்? தேவன் நமக்கு வந்து சொல்றார். ஆம். அதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. ஆம். புலம்பல்ல வந்து அந்த எரேமியா தீர்க்கதரிசி வந்து இவ்ளோ ஒரு நமக்கு உபத்திரவம் இருக்கு. இவ்ளோ துன்பங்கள் நடக்குது. பாபிலோன்னால நம்ம வந்து ஆ நமக்கு காட் தான் டிசிப்ளின் பண்றாருன்னு தெரிஞ்சாலும், அவர் என்ன அறிக்கையிடுறாரு? என்னுடைய தேவன் வந்து அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்ல. கர்த்தருடைய அந்த இரக்க குணத்தின் மேல அவருக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தேவன தான் நம்ம ஆராதிக்கிறோம். அதனால என்ன ஆகும்? நிச்சயமா அவர் நமக்கு இரங்குவார். நிச்சயமா அவர் நம்ம மேல இரக்கம் உள்ளவரா இருக்கிறதுனால நமக்கு இரங்குவார். நம்மள வந்து அவர் மீட்டுக் கொள்ளுவார் அப்படின்னு ஆ எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார். ஆம். இங்க நம்ம பார்க்கிறோம். ஆம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும்
புதியவைகள். ஆமா. ஆ அதனால என்ன பண்ணணுமா, ம் நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். அப்ப என்ன பண்ணுவாரு? அவர் நமக்கு இரங்குவார். அப்படின்னு அவர் வந்து அ பாடுவார். அதுக்கு ஏத்த மாரியே என்ன பண்ணுவார் காட், அந்த ஒரு 70 வருஷம் அவங்க அந்த அடிமைத்தனம் பட்டிருந்தாலும், தேவன் வந்து அவங்கள என்ன பண்ணிடுவாரு, திரும்ப அ கூட்டி என்ன பண்ணிடுவாரு, சேர்த்துடுவாரு. அ அ அவங்க என்னைய அந்த பாபிலோன் ராஜாவ வந்து அந்த செர்சஸ் அந்த மேதிய பெர்ஷியா வந்து அவங்கள இது பண்ணி ஓவர் கம் பண்ணிட்டு, இவங்கள என்ன பண்ணுவாங்க, விடுவிச்சுருவாங்க. அப்புறம் இவங்க மறுபடி திரும்ப அவங்களுடைய இந்த எருசலேம் நகரத்துக்குள்ள கூட்டி சேர்க்கப்படுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அ உபத்திரவத்தின் நாள்லயும் தேவனுடைய அன்ப நெனச்சு பார்ப்பாங்க. அதுக்கேத்த மாரியே கடவுள் அவங்கள என்ன பண்ணிடுவாரு, திரும்ப சேர்த்துடுவார். ஆ 1000 தலைமுறைக்கும் இரக்கம் பாராட்டுகிற தேவன். ஆ அதனால அவங்க மேல எப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய இரக்கம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி அவங்கள என்ன பண்ணிட்டார், கூட்டி சேர்த்துட்டார். ஆ அதே மாரி தான் இந்த கடைசி நாட்களிலும் இன்னும் அவர் வந்து அந்த இஸ்ரேல் ஜனத்துக்குன்னு ஒரு நம்ம எல்லாருக்குமே தேவன் உடன்படிக்கை பண்ணி அவருடைய அன்பு இரக்கத்த காட்டுறாரு. ஆனா ஆபிரகாமுக்கு அவங்களுக்குன்னு தேவன் என்ன பண்ணியிருக்காரு, இன்னும் ஸ்பெஷலான உடன்படிக்கையும் என்ன பண்ணியிருக்காரு, மோசேயின் மூலமா அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார். அவர அவர அந்த ஜனங்களுக்கு அப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறதுனால, இந்த கடைசி காலத்திலயும் என்ன பண்ணுவாரு, அவங்களையும் என்ன பண்ணுவாரு, அவர் கூட்டி சேர்ப்பார். அவங்க என்னதான் வந்து இன்னும் இப்ப வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ஏசப்பா வந்து இன்னும் பிலீவ் பண்ணாம இருக்காங்க. அவங்க இரட்சகர்ன்றது தெரியாம இருக்கிறாங்க. ஆ இருந்தாலும் அவங்களலாம் தேவன் என்ன பண்ணுவார், கூட்டி சேர்ப்பார். அவங்கள கிறிஸ்துவின் கிறிஸ்து மரிச்சு உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் அவங்க வந்து சிதறடிக்கப்பட்டாலும், ஆ இன்னும் அந்த எல்லா ஜனங்களும் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும், கடைசி காலத்தில அவங்க மேல என்ன பண்ணுவார் தேவன் ஒரு ஸ்பெஷல் இரக்கம் அவங்க மேல என்ன இருக்கும்? இருக்கு. அதனால அவங்கள என்ன பண்ணுவார், அவருக்குள்ளாக அவர் கூட்டி சேர்ப்பார். இயேசு கிறிஸ்துவின் அறிவிற்குள்ளாக அவங்கள என்ன பண்ணுவார், ரட்சிப்பிற்குள்ளாக அவங்கள என்ன பண்ணுவாரு, கூட்டி சேர்ப்பார். அத அவர் நிச்சயமா செய்வாரு. ஆ இந்த நாள்ல நாம வந்து என்ன பண்ணணும், நாம வந்து நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அ தேவன் நமக்கு இருக்கிறாருன்றத நாம வந்து நினைச்சு, அவருடைய இரக்கம், அவருடைய அந்த தாயின் குணமா நம்ம கடவுள்கிட்ட நம்ம அப்பா கிட்ட இருக்கு. அவர் நமக்கு ஒரு நல்ல தகப்பனாகவும், நமக்கு ஒரு நல்ல ஒரு தாயாகவும் அவர் என்ன பண்றாரு, இருக்கிறாரு. ஆ நாம அவருடைய நமக்கு என்ன சூழல்னாலும், நம்ம அவருடைய இரக்கங்கள் மேல நம்ம எப்படி இருக்கலாம்? நம்பிக்கையா இருக்கலாம். அவர் நம்ம மேல இரங்குகிறவரா இருக்கிறார். நம்மளை தப்புவிக்கிறவராய், நம்மளை பாதுகாக்கிறவராய், ஒரு கோழி எப்படி ஒரு குஞ்ச பாதுகாக்கும், அந்த மாதிரி நம்மள வந்து எப்பவுமே அவர் வந்து பாதுகாக்கும் இருதயத்தோட அவர் என்ன பண்றாரு, நம்ம கூட அவரு இருக்கிறாரு. ஆ அது நமக்கு ஒரு ரொம்ப பெரிய என்னது, ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, நமக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு உறுதி. நம்ம லைஃப்ல வந்து நமக்கு நம்மளுடைய தேவன் இப்படிப்பட்ட அன்போடு நம்ம கூட இருக்கிறார்ன்றது வந்து, நமக்கு ரொம்ப பெரிய ஒரு நமக்கு எப்பவுமே அந்த நம்பிக்கை அவர்தான். நம்மளோட எல்லா காரியங்கள்லயும் அவருடைய இரக்கங்கள் என்ன பண்ணும்? நிச்சயமா வெளிப்படும். ஆ எந்த சூழல்லனாலும் நமக்கு வந்து சில காரியங்கள் நமக்கு அ இதுவா போயிட்டு இருந்தாலும், நம்ம காட் கிட்ட நம்ம எப்பவுமே என்ன பண்ணலாம்? நம்ம மனம் பொருந்தி அவர்கிட்ட போம்போது, அவர் ரொம்ப இரங்குகிறவரா இருக்கிறார். அவர் அவருடைய நேச்சுரலான நேச்சுரலா வெளிப்படுகிற அவருடைய குணாதிசயம் என்ன? இரக்கம். அதுதான் அவருடைய அவருடைய அட்ரிபியூட். அதுதான் அவருடைய கேரக்டர். இரக்கமுள்ள தகப்பன் அவர். அ அந்த தாயின் இரக்கத்தையுடைய தகப்பன் அவர். நம்ம மேல என்ன பண்ணுவார்? நிச்சயமா இரங்குவார். எப்பொழுதும் இரக்கமுடையவரா இருப்பார். ம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.